ஒரு நாள் ரொம்ப கேர் பண்றது ஈஸி. ஆனா அதே கேர 100 நாள் மெயின்டெயின் பண்றது தான் ரிலேஷன்ஷிப்போட பெரிய டெஸ்ட்டே. வணக்கம். ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சேலஞ்சில இன்னைக்கு டே 24 கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறது ஈஸி. ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் வாங்குறதும் ஈஸி தான். ஆனா ஆர்டினரி டியூஸ்டே மார்னிங்ல கூட அதே ரெஸ்பெக்ட், அதே கைண்ட்னஸ், அதே கேர் இருக்கா? அதுதான் இங்க குவெஸ்ஷனே. சைக்காலஜில நம்ம பிரெயினுக்கு பிஹேவியரல் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஒரு பர்சனோட ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டடா சேம் பேட்டர்ன்ல இருக்கும்போது பிரெயின் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இமோஷனல் அன்சர்டனிட்டி குறையும். சில ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கீங்களா? பேசுற வார்த்தைகளை விட அவங்க டெய்லி பிஹேவியர் தான் அதிகமா பேச ஆரம்பிக்கும். மார்னிங் மெசேஜ் பண்ணுவாங்களா? என்கிட்ட டைம் எடுப்பாங்களா? கஷ்டம் வந்தா சப்போர்ட் பண்ணுவாங்களா? இத ரிப்பீட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிட்டியே உருவாகும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். பெரிய ரொமான்டிக் கெஸ்டர்லாம் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் உங்க பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரே ஒரு சின்ன கேரிங்கான ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுங்க. லவ்னா எக்ஸைட்மெண்ட் மட்டும் இல்ல. அது இன்டென்ஷனலா ஒரு ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டெய்லி சூஸ் பண்ற கைண்ட்னஸ், டெய்லி சூஸ் பண்ற ரெஸ்பெக்ட், டெய்லி சூஸ் பண்ற பிரசன்ஸ். ஏன்னா ஏதாவது ஒரே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் வச்சுட்டு அவங்க நம்மள லவ் பண்றாங்கன்னு நம்ம பிரெயினுக்கு புரியவே புரியாது. லவ் மேல எப்போ நம்பிக்கை வரும்னா, எப்போ அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கோ அப்பதான் அது மேல நம்பிக்கையும் வரும். அன்புடன் பவித்ரா.